வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பராக ஒரு லஞ்ச் மெனு வெஜிடேரியன் தான் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை கடைச்சல் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு தடவை இந்த பசலைக்கீரை செஞ்சு காமிச்சிருக்கேன். அது கொஞ்சம் வேறு மாதிரி, இது வேறு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். ரெண்டாவது காளான் வெங்காயம் வதக்கல் பண்ண போகிறேன். அப்புறம் புளி கத்திரிக்காய் வதக்கல், ஒரு வத்தல், சாதம், இதுதான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். காளான் வெங்காய வதக்கலுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, 2 பாக்கெட் காளான். பாருங்கள், இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு காளான் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் காளான் நல்லா கழுவி சூப்பராக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காளான் இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. இந்த காளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு, அடுத்து நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாக்கா சப்பாத்தி தோசைக்கு இதை கொண்டு போகலாம். ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். இது மிளகோட டேஸ்ட்டில் ரொம்ப கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் காளான் வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். காளான் நிறைய பேர் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க. நம்ம அப்படி ஊற வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் காளான்குள்ளே போயிட்டு நம்ம சமைக்கும் போது கலர் மாறிடும். அதனால் காளான் கழுவும் போது நல்லா நம்ம கையில் தேய்ச்சி கழுவுனாலே போதும், ஊற வைக்கலாம் வேண்டாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கம்மியான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த காளானை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூளை இதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், தொளிச்சிங்கன்னா போகும். இதை ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காளான் லைட்டாக வெந்திருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், நான் தண்ணி தொளிச்சு தான் விட்டேன். இந்த காளானில் உள்ள தண்ணி, அப்புறம் வெங்காயத்தில் உள்ள தண்ணி, இது எல்லாமே நல்லா கொஞ்சம் இதுவாகிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம கிண்ட வேண்டாம், அப்படியே மூடிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நான் எதுக்கு மிளகு பொடியும் ஜீரக பொடியும் போட்டதும் கிண்டலை அப்படின்னா அதோடய வாசனை நல்லா சூப்பராக கீழே இறங்கியிருக்கும். அப்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சூப்பரான காளான் வெங்காய வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த தண்ணியுமே வற்றிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வத்தல் வறுத்துட்டு அதுலேயே நம்ம கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். அங்கே கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் வத்தல் தான் பொரிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வத்தல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வத்தல் பொரிச்சாச்சு. இந்த எண்ணெயிலேயே நம்ம கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். கத்திரிக்காவை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே முழுசாக கட் பண்ணி போடலாம் அப்படின்னு. எவ்வளோ தூரம் கத்திரிக்காய் பூச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
இந்த கத்திரிக்காவுமே நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வதக்கி கொண்டு போகலாம். இது வந்து உங்களுக்கு லீக்கேஜ் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம உப்புமே இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் தீ ஏற்றி வச்சுக்கலாம். அது ரெடி ஆகிற வேலைக்கு நம்ம வந்து இந்த சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், இந்த வெறும் மிளகாத்தூளுமே இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்து இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சுற்றினா போதும். கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வதக்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி சாதத்துக்கு, அதுக்கப்புறம் லெமன் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இதுக்கெல்லாமே இது நல்லாயிருக்கும். மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு கம்மியான தீயில் வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காயில் உள்ள புளியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் தெளிஞ்சு இருக்குது பாருங்கள். கிண்டும் போது கத்திரிக்காவை உடைக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், பொடிச்சு வச்சுருக்க ஜீரகம், சோம்பு, வெறும் மிளகாத்தூள் இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி செய்யும் போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே காயில் இறங்கி அந்த வாசனையே உங்களுக்கு அவ்வளோ தூக்கலாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் வதக்கல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், அந்த மாதிரி மூடி வைக்கும் போது அந்த பச்சை வாடை ஃபுல்லாகவே போயிடும் நமக்கு. இந்த மாதிரி கிண்டின உடனே நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கலர் கிடைக்குது பாருங்கள். மசாலாவோட கலரும் கத்திரிக்காயோட கலரும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா பசலைக்கீரை கடைச்சல் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், கல்லுச்சட்டி இதை வந்து ஆன் பண்ணிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி வந்து காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டியே பருப்பு வந்து கழுவி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த கல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நமக்கு சூடு ஏறும். ஆனால் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம சமைக்கிறது கம்மியான தீயில வச்சே சமைச்சு முடிச்சிடலாம். ஏன்னா ஆடுறது வந்து லேட் ஆகும். இப்போ அந்த பருப்பு வந்து தண்ணி காஞ்சிச்சு. இந்த பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் இந்த பூண்டு சேர்த்துட்றேன், பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் பாதி வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு வேகிற வேலைக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய இலையாக இருக்கும், அதனால் அதையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாதி வேக்காடு பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தக்காளியுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கீரையில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ கீரை போட்டோம் இல்லைங்களா, எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த பாத்திரத்தில் செய்யும் போது இந்த கீரையோட கலர் வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பச்சை கலர்லேயே க்ரீன்லாகவே இருக்கும். நல்லா வந்து அந்த சில கீரைலாம் நம்ம பண்ணும்போது கலர் மாறிடும். அந்த மாதிரி மாறாமல் இது நல்லா க்ரீனாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணியோடவே கீழே வந்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், துணி நல்லா பிடிச்சிக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த இடத்துல வச்சுருவோம். இது வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சிட்டோம். இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டு சேர்க்கவே இல்லை.
அதனால் இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். புளி பாருங்கள் கரைச்சி வச்ச தண்ணி இதையுமே நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு பாருங்கள் இப்போ மூடி வச்சிடலாம். இதையே இது வெந்துடும் பாருங்கள். இப்படி மூடி வச்சிடலாம். இந்த சூட்டுலேயே வந்து இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நான் அடங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு கடைஞ்சி காட்டுறேன். பாருங்கள் ஓப்பன் பண்ணால் இன்னும் கூட சூடு வந்து அப்படியே இருக்குது, கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இதிலேருந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு கடைஞ்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இப்படி கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் வந்து களிச்சட்டி இந்த மாதிரி அதெல்லாம் வச்சு சமைச்சோம். இங்கே சென்னைக்கு வந்தோடனே நிறைய பேர் மாறிட்டாங்க. நானுமே களிச்சட்டியெல்லாம் வச்சுருந்தேன். நடுப்புற வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் குக்கரில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட டேஸ்ட்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எப்போவுமே பிடிக்காது. அடிக்கடிக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அந்த பழைய மாதிரி இல்லை டேஸ்ட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். பாருங்கள் இப்போ சூப்பராக கடைஞ்சாச்சு. இந்த தண்ணியை இதில் கொட்டிட்டு நம்ம கலந்து மறுபடியும் இந்த பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதும் கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கணும். அப்போ தான் வந்து கீரை வந்து நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கரண்டியில் உள்ள சூட்லேயே வந்து இது நல்லா செவந்துடும். ஏன்னு கேட்குறீங்கன்னா இது இரும்பு இல்லைங்களா, அதனால். பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கும் போதே அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இதை எடுத்து கீரையில் கொட்டும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடி போயிடும். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்க சூப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் வாங்க. சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.